ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் லிஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிறிசல். இவங்க ட்ரெண்ட் லைனில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வந்திருக்கிறாங்க. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி, பட் ஓவர் வேல்யூஷன் இருக்கக்கூடிய கம்பெனி. பட் ட்ரெண்டு நியூட்ரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டு இருக்கக்கூடியது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 4087ன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இன்னும் செல் ஜோனில் தான் இருக்குது. இவங்க ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 266, கரண்ட் ரேஷியோ 2.1 இருக்குது. நல்ல ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை கீப்பப் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரிட்டர்னும் 30%க்கு மேலே எடுக்கிறாங்க. கடன் இல்லாத கம்பெனி. அப்போ கடன் இல்லாத கம்பெனி, நல்ல ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய கம்பெனி, ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம இதை வச்சுக்கிட்டு பிஏ பார்த்தோம்னா 47.4ஆகவும் பிபிஏ பார்த்தா 14.1ஆகவும் இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான். கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஓவர் வேல்யூஷன் தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் 93 இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் 3.9% சர்ப்ரைஸை பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. அப்போ 93 இன்ட்டு 3.4% நம்ம பார்த்தோம்னாக்க அதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் இவங்க ஓவர் எஸ்டிமேஷன் இன்னும் கொஞ்சம் கூடவே இருந்தது அப்படின்னு சொன்னால் 100 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இவங்களுடைய கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 2 அனாலிசிஸ்ட்டு 2 பேருமே செல் கொடுத்துருக்குறாங்க. பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான், நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ரெவென்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டும் பாசிட்டிவாக இருக்குது, ரெவென்யூவும் பாசிட்டிவாக இருக்குது. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 299.4 கரண்ட் புக் இயராகவும், டிடிஎம்மோட புக் வேல்யூ 1089ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5% வீழ்ந்துருக்கு. அதாவது மார்ச் டு மார்ச் நம்ம கம்பேர் பண்ணும்போது 5% வீழ்ந்துருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 3.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது. இப்போ இவங்களோட இதை பார்ப்போம். நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க ப்ரமோட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க, எந்த அன்சேஞ்சாக தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 0.01% இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஏஎஸும் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க 0.04% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க ரேட்டிங் கம்பெனி. ஸோ இன்ஃபர்மேஷன் ரிசர்ச்சில் இவங்க 2367 கோடி ரூபாயும், ரேட்டிங் சர்வீசஸில் 772 கோடி ரூபாயும் இந்த வருஷம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. டிசம்பர் மாதத்துக்கு வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களோட இபிஎஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டோம். இதில் நம்ம 2 விதமாக இபிஎஸ்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரிஜினலாக இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக் வேல்யூவுக்கு 1159 அப்படி வந்ததுன்னா என்னென்ன ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா டிடிஎம்க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸு 773ஆகவே இருக்குது. இது பார்த்தோம்னா கரண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது 5.4%, 4 ரேஷியோ 5.4ஆகவும் வருது. ஸோ இப்போ நம்ம 2.5 தான் நம்ம சரியான ப்ரைஸ்ன்னு நம்ம வச்சுருப்போம். இது அதை காட்டிலும் கூடவே போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது 1987 தான் இது இருக்கணும். ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் 4200க்கு மேலே இருக்குது. அது இருக்கட்டும், இது நமக்கு வந்திருக்கக்கூடிய கால்குலேஷன். சரி, இப்போ டிடிஎம் புக் வேல்யூக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த வேல்யூக்கு 1475க்கு 2212 லோ வேல்யூ போட்டோம்னாக்க 2 இடத்துல நம்ம இதை பார்க்கணும். மேக்ஸிமமாக பார்த்தோம்னா 3040க்கு காட்டுது கரண்ட் புக் வேல்யூவில். டிடிஎம் புக் வேல்யூலன்னு பார்த்தோம்னா 3792 காட்டுது. ஸோ இப்போ இந்த இடம் இப்போ ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடமா நம்ம கருதலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இடம் கரெக்ஷன் வரக்கூடிய இடமா பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த இடத்த ஒட்டி வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவங்க மேலே ஏற போகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. சரி, இந்த 3400 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2800 கிட்டக்க இந்த இடத்துக்குள்ளே வரலாம். 2848 2878 வரைக்கும் இருக்கக்கூடிய
ரேஞ்சு ரூ. 300 ரேஞ்சு ப்ளஸ் 3050 இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் வரலாம். இது வந்து இப்போ கரண்ட்டாக டிடிஎம் புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது. அப்போவுமே இந்த 4200 பிரேக் பண்ணி மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது ரேட்டிங் கம்பெனி. இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட கிடச்சிருக்கக்கூடிய தகவலை தூக்கி நம்ம முதல்ல உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மந்த்து வந்து இதில் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கிறேன். இந்த மந்த்து வந்து பார்த்தோம்னா எல்லாரும் இறங்கின நேரத்தில் இவன் வந்து 3800 சொச்சத்துக்கு இறங்கியிருக்கிறான். 3880 வரைக்கும் இறங்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரிவர்ஸ் வந்து உண்மையிலேயே சஸ்டைனபிளா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து 4300 உடைக்கும் போது மாத்திரம் தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த இடத்த உடைச்சு வந்தான்னா இந்த லெவலில் கரெக்ஷன் எடுக்கலாம். கரெக்ஷன் எடுத்து மேலே ஏறுறான்னா எப்படி ஏறுறாங்கிறத பார்க்கலாம். நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்தானே இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு லெவல். அதுக்கப்புறமா தான் இந்த ஹை நமக்கு செகண்ட் லெவல் ஆகும். இதையும் உடச்சி கீழே போனோன்னா நம்மளுடைய ஒரிஜினலாக வந்திருக்கக்கூடிய அந்த 2370 இல்லாட்டி 2100 அந்த ரேஞ்சுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஏறுறபடி ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபிபினாசி 1.618க்கான ரூ. 690 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த ஹையை உடைக்கும் போது தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதுக்கு மேலே போகிறது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான். நமக்கு 3800க்கு மேலே போகிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு யூகத்தோட அடிப்படை தான். அவங்களோட இபிஎஸ் பேக்கப் இல்லாமல், அதாவது டேட்டா சப்போர்ட் இல்லாமல் ஸ்பெக்குலேஷனாக தான் இது மேலே போகுது. அதனால் இதை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிறது எப்போதுமே ரொம்ப நல்லது. இந்த 1.618 நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், இந்த ஹை எடுத்துக்கிட்டேன், இந்த ஹை எடுத்துக்கிட்டேன், இந்த லோவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த ஹை டு இந்த லோ வந்து போடும்போது 1082ன்னு காட்டுது. ஒவ்வொரு தடவையும் அந்த ரூ. 1 2 போச்சுனாலும் ஒரு 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் வரும். 1100 வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் நான் வச்சு போட்டிருக்கிறேன். இதில் எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இபிஎஸ்சில் சொதப்பினாங்கன்னாக்க கீழே ஓடியாந்துடும். கீழே வந்து இங்கே கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இபிஎஸோட அப்போ டிடிஎம் என்ன தான் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இபிஎஸோட நெக்ஸ்ட் இபிஎஸோட டிடிஎம் வந்து 22.22 காட்டுது. ஏற்கனவே அவன் 18.8 எடுத்திருக்கிறான். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கூட காட்டுது. இப்போ இதுதான் ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் பார்த்துக்குவோம். இங்கே பேட்டர்ன் ஏதாவது ஃபிட் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஜூன் மாதத்துக்கு ஜூன் குவார்ட்டருக்கு வந்து மார்ச்சை காட்டிலும் கூட எடுக்கிறான்னா போன வருஷம் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணியிருக்கிறான், அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 2 பாயிண்ட் கூடி இருக்கிறான். அந்த வகையில் பார்த்தோம்னா இது வந்து அந்த 20க்கோ 22க்கோ வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஹைக்கு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உறுதி கிடையாது. இதுதான் இதோடைய நிலை. ஸோ இப்போ கரெக்ஷன் எடுத்தது 3800 கீழே 750 கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க 3150, 2860, 2750 இதில் எந்த லெவலில் வேணாலும் கரெக்ஷன் எடுக்கலாம். அப்படி கரெக்ஷன் எடுத்து நம்ம வந்து மேல் நோக்கி போச்சுன்னா கூட 3792 அந்த உடைச்சாதான் நம்ம அடுத்த லெவலை பற்றி நம்ம பேசலாம். அப்படி அதோடு அது திரும்பினாங்கன்னா கீழே இந்த இடத்துல எங்கேயாவது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்மளுடைய பார்வை. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.